வணக்கம். தினத்தகவல் செய்திகள். தமிழகத்தில் மாற்றத்துக்கான அரசியல். மாற்று அரசியல் என மேடைதோறும் முழங்கிய நடிகர் விஜய் ஆட்சியில் அமர்ந்துவிட்டார் என்றாலும் என்ன மாற்றம் நிகழப்போகிறது என தமிழக வெற்றிக் கழக அரசுக்கு இந்து திராவிட மக்கள் கட்சியின் நிறுவனர் மற்றும் தேசிய தலைவர் ரமேஷ் பாபு ஜி கேள்வி எழுப்பியுள்ளார். முன்னாள் அமைச்சர் அனிதா ராதாகிருஷ்ணனின் ஊழல்களை விசாரணை மேற்கொள்ள அமலாக்கத்துறை தமிழ்நாடு முதலமைச்சர் மாண்புமிகு ஜோசப் விஜய் அவர்களுக்கு 2 முறை கடிதம் அனுப்பியும் பதில் தராமல் தமிழக முதல்வர் மவுனம் காப்பது ஏன் என இந்து திராவிட மக்கள் கட்சியின் தேசிய தலைவர் ரமேஷ் பாபு ஜி அவர்களைப் போல் விபரம் அறிந்த பொதுமக்களும் கேள்வி கேட்க துவங்கியுள்ளனர். திராவிட முன்னேற்ற கழகத்தின் முன்னாள் அமைச்சர்களான செந்தில் பாலாஜி, கே.என். நேரு உள்ளிட்டவர்கள் மீது உள்ள ஊழல் குற்றச்சாட்டுகளை விசாரணை செய்ய அமலாக்கத்துறையினர் முதல்வர் விஜய் அவர்களிடம் கடிதம் கொடுத்தும் அது குறித்து எந்தவிதமான ரியாக்ஷனும் முதல்வர் விஜயிடம் இருந்து வரவில்லை என நேர்மையான அதிகாரிகள் கூட இந்த அரசு மீது அதிருப்தி அடைந்து உள்ளதாக பரவலாக பேசப்பட்டு வருகிறது. தீயசக்தி திராவிட முன்னேற்ற கழகம் என மேடைதோறும் கர்ஜிக்கும் முதல்வர் விஜய் ஊழல் செய்த முன்னாள் அமைச்சர்கள் செந்தில் பாலாஜி, அனிதா ராதாகிருஷ்ணன், கே.என். நேரு ஆகியோர் மீது அமலாக்கத்துறை விசாரணை நடத்த உத்தரவிட வேண்டும். இல்லையேல் தூயக்கு என தற்பெருமை பேசும் தமிழக வெற்றிக் கழகம் தீயசக்தி என நீங்களே சொல்லும் திராவிட முன்னேற்ற கழகத்துடன் கள்ள உறவை வைத்துள்ளதா என உங்களுக்கு வாக்களித்த தமிழக மக்கள் கர்ஜனை கேள்விக்கணைகளுடன் காத்திருக்கிறார்கள் எனவும், முன்னாள் அமைச்சர்களின் ஊழல் வழக்கை விசாரணை செய்ய அமலாக்கத்துறைக்கு அனுமதி வழங்காத நிலை வந்தால் தமிழக வெற்றிக் கழக அரசை கண்டித்து நாடு முழுவதும் ஒவ்வொரு மாவட்ட தலைநகரங்களில் உள்ள மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் முன்பாக நாடு தழுவிய அறவழி போராட்டம் நடத்தப்படும் என இந்து திராவிட மக்கள் கட்சியின் நிறுவனரும் தேசிய தலைவருமான டாக்டர் ரமேஷ் பாபு ஜி தனது அறிக்கையில் தெரிவித்துள்ளார். Yeah.